இன்னைக்கு இருக்கிற ஸ்டார் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் எப்பவுமே பெரிய ஸ்டாராக இருக்கிற ஆக்ட்ரஸ்க்கு தங்களை ஆக்டராக முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுல பெரிய ஆர்வம் இருக்கும். அப்பேற்பட்ட ஆர்வம் அவங்களுக்கு வரப்பலாம் அவங்களுக்கு இந்த வில்லன் கதாபாத்திரத்து மேலே பெரிய ஈர்ப்பு வரும். நிறைய ஆக்டர்ஸ்கிட்ட போய் பர்சனலாக இன்டர்வியூலாம் பண்ணோன்னா எனக்கு வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்டு இந்த விஷயம் எல்லா ஆக்ட்ரஸ்டையுமே காமனாக தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம ஸ்டாராக பார்க்குற பல ஹீரோஸ் ஒரு சில திரைப்படங்களில் சூப்பரான வில்லன் கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ரஜினி சார் ஆரம்ப காலத்தில் நடித்த வில்லன் கதாபாத்திரங்கள் அண்டு அஜித் சார் நடித்த வாலி, வரலாறு போன்ற படங்கள்லாம் ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்ச படங்கள். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியாத சில திரைப்படங்களை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் வில்லனாக நடித்த படம். ஆக்சுவலாக இதில் வில்லன் அவர் தான், ஹீரோ அவர் தான். நினைத்ததை முடிப்பவன். எஸ், இந்த படத்தில் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சீன் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு எம்ஜிஆர், அதாவது அந்த நெகட்டிவ் ஷேடு உள்ள எம்ஜிஆர் வந்து தம்மடியை பார்ப்பார், இந்த எம்ஜிஆர் வந்து தட்டி விடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் படங்கள் வந்து அவர் சிகரெட்டே தொட மாட்டார்ல, இந்த ஒரு படத்தில் தான் அந்த சீன் வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். எஸ், அண்ட் இந்த நினைத்ததை முடிப்போன் படத்தை எம்ஜிஆர் வந்து வில்லனாகவும் ஹீரோவாகவும் அவரே நடிச்சிருப்பாரு. அண்டு எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த டபுள் ஆக்ஷன் பண்ணுற படங்களில் வில்லன் ஹீரோவாக பண்ணது நினைத்ததை முடிப்பவன் மட்டும்தான் நினைக்கிறேன். அடுத்தது சிவாஜி கணேசன். அவர் அந்த நாள் படத்தில் தொடங்கி திரும்பி பார், பெண்ணின் பெருமை, உத்தமபுத்திரன்னு பல படங்களில் நெகட்டிவ் ஷேடு கொண்ட கேரக்டர் நடிச்சிருக்காரு. இதில் குறிப்பாக அந்த நாளில் தான் ஃபஸ்ட்டு ஆன்டி ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு சிவாஜி கணேசன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அப்படி ஒரு கேரக்டரை. அந்த அங்கேருந்து தான் இங்கே மங்காத்தா வரைக்கும் வந்துடுது அந்த ஆன்டி ஹீரோ அப்படிங்கிற அந்த கான்செப்ட். அது பக்கம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிவாஜி கணேசன் வில்லனாக நடித்த படங்களில் ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறது கூண்டுக்கிளி தான். ஏன் அப்படின்னா இந்த படத்தில் ஹீரோ எம்ஜிஆர், வில்லன் சிவாஜி கணேசன். ஸோ அதே போல் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படமும் கூண்டுக்கிளி திரைப்படம் மட்டும்தான். இந்த திரைப்படம் 1954 வெளியாச்சு. வெளியானப்போ இந்த படம் கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலை பல்வேறு காரணங்கள்னால. ஆனாலும் வரலாற்று ரீதியாக இப்போ வரைக்கும் பேசப்படுற படமாக இருக்குது. அதுக்கு காரணம் இப்படி ரெண்டு லெஜண்ட் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் அப்படிங்கிறது தான். இதில் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கிற கதாபாத்திரம் இருக்குல்ல, அது பயங்கர நெகட்டிவ் ஷேடாக இருக்கும். அதாவது ஒரு ஹீரோவுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருப்பார் சிவாஜி. அண்ட் அதுவும் தன்னோட கான்டெம்பரரி ஸ்டாரான எம்ஜிஆரை ஹீரோவாக வச்சுக்கிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப புதிய முயற்சின்னு தான் சொல்லணும். அடுத்து ஜெமினி கணேசன். அவர் ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் ஆனதே வில்லனாக தான். தாய் உள்ளம் அப்படிங்கிற படத்தில் வில்லனாக தான் வந்து அவர் எல்லாராலையும் அறியப்பட்டார். அதுக்கப்புறமா காதல் மன்னன் ஜெமினி கணேசனாக அவர் மாறினது வரலாறு. அதே போல் ஜெயசங்கர், அவர் என்னதான் நிறையா கௌபாய் திரைப்படங்கள் நடிச்சிருந்தார், நிறையா டபுள் ஆக்ஷன் சப்ஜெக்டில் நடித்தப்போ அவரே வில்லனா தனக்கு தானே வில்லனா நடித்த படங்கள்லாம் இருக்குது. இப்படிலாம் இருந்தாலும் அவர் இன்னொரு ஹீரோக்கு வில்லனா நடித்த படம் முரட்டுக்காலை. எஸ், ரஜினிகாந்த் அவர்களோட படம். அந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனா ஜெய்சங்கர் நடிச்சிருப்பார். அதுதான் முதல் முறை அவர் இன்னொரு ஹீரோக்கு வில்லனா நடிக்கிறது. அண்டு அந்த படத்தில் அவரோட ஒரு பீக் வில்லனிசமும் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ஜெய்சங்கர் வந்து அதுக்கப்புறமா லேட்டர் பீரியடில் ரொம்ப கேரக்டர் ரோல்ஸ் தான் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவரோட ஒரு பீக் வில்லனிசம் பார்க்கணும் முரட்டுக்காலை திரைப்படத்தை போய் பார்க்கலாம். அடுத்தது அஜித். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வாலி, வரலாறு, மங்காத்தா போன்ற படங்கள்லாம் வந்து நெகட்டிவ் ஷேட் கொண்ட கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது. விஜய் நடித்த வில்லன் கதாபாத்திரம்னா எல்லாருக்கும் ஒன்றே அழகிய தமிழ் மகன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி பிரியமுடன் அப்படிங்கிற படத்தில் ஒரு சூப்பரான நெகட்டிவ் ஷேட் கொண்ட ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பார், வசந்துங்கிற கதாபாத்திரத்தில். அது ஆக்சுவலாக வந்து ஒரு சைக்காலஜிக்கலி பயங்கர அஃபெக்டான ஒரு கேரக்டர். அது ரொம்ப ஒரு மோசமான கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கேரக்டரை ரொம்ப சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருப்பார் விஜய். அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேட் கொண்ட கதாபாத்திரத்தை அதுக்கடுத்து விஜய் பண்ணவே இல்லை. ஈவன் கோட்டில் கூட அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் பிரியமுடன் இன்னும் கிளாசிக்காக இருக்குது. தட்ஸ் இட் மக்களே. இதில் நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ சொன்ன லிஸ்ட்டில் யார் நடித்த படம், அதாவது யார் வில்லனாக நடித்தது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.